ஆசைக்காகவோ இல்லை லஸ்ட்டுக்காகவோ வயசு கோளாறோ யாரோ ஒருத்தரின் தாக்கமோ அது தெரிஞ்சவங்களோ இல்லையோ நீ நம்பிட்டு இருக்க, நம்பி புரோக்காய் உடஞ்சி போய் ரொம்பவே துயரத்தில் உட்காந்துட்ருக்கேன். தனிமை உன்னை ஆட்கொள்ளுது, துக்கம் உன்னை வாட்டி வதைக்குது. அழுக மட்டும்தான் உனக்கு ஒரே ஆறுதலாக இருக்குன்னு நீ நினச்சிட்ருக்கலாம். என்னடா உலகம்னு நீ நினச்சிட்ருக்கலாம். நீ நினைக்கலாம் யாருமே இல்லாமல் என்ன யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு போயிடணும், நான் மட்டும் இருக்கணும், எந்த சவுண்டும் இருக்கக்கூடாது, எந்த மனுஷங்களையும் பார்க்கக்கூடாது, எந்த நினைவுகளும் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, பாஸ்டாகவே இருக்கணும். அது என் ப்ரெசண்ட்டில் என் மைண்டுக்குள்ளே வந்து என்ன மறுபடியும் அதே வழியை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நீ நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் போக்க ஒரே ஒருத்தரால் மட்டும் முடியும். இது வரைக்கும் மனுஷனை நம்பியிருக்க, இப்போ ஒரே ஒரு முறை கடவுளை நம்பிப்பார். நம்பி அவர் கையை பிடி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. கையை பிடிச்சி அவரை நம்பின அப்படின்னா உன் வாழ்க்கை முழுசாக மாறும். நீ எதிர்பார்த்ததை விட ஒரு முழு ட்விஸ்டே உன் லைஃப்பில் நடக்கும். ஒரு முறை தான் நம்பி பாரு. மனுஷனை நம்பியிருக்கல்ல, 40 வருஷம் வாழக்கூடிய மனுஷனை நம்புகிறேன். ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிற கடவுளை நம்ப மாட்டியா? நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நமக்காக நிற்க யாராவது ஒருத்தராவது வந்தாங்களா? யாருமே வரல தானே. நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை. அதுவும் பொண்ணுங்களாக இருந்தால் செஞ்சது எல்லாமே நீ மட்டும்தான் குறை சொல்ல மட்டும்தான் இங்கே ஆளுங்க வருவாங்க. கடவுள்கிட்ட சொல்லி பாருங்க, ஜீசஸ் இஸ் ஒன்லி ஒன் தி வே. எல்லாத்துக்குமான பாதையும் அவர் மட்டும்தான். நமக்கான வழியை போக்குறதுக்கும் அவர் மட்டும்தான். நம்ம கண்ணீரை துடைக்கவும் அவர் மட்டும்தான். நம்மளை தேற்றவும் அவர் மட்டும்தான். ஆறுதல் படுத்தவும் அவர் மட்டும்தான். நம்மளை வழி நடத்தவும் அவர் மட்டும்தான். அவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்று தான், அவர் கையை பிடிக்கணும். அவரை நம்பி அவர் கையை பிடிச்சி விசுவாசிக்கணுன்றது மட்டும்தான்.